மனோஜ் ரொம்ப அதிர்ச்சியோட, "அம்மா என் பணத்த காணாம்மா, அம்மா இங்க வச்சிருந்த பணம் ரூ. 5,00,000 காணாம்மா, காணாமான்னு" சொல்லிட்டு காலைல எந்திரிச்சோன்னே அலறி அடிச்சுக்கிட்டு பேசுறாரு. இத பார்த்தோன்னே விஜயா வந்துட்டு, "டேய் எங்கடா வச்ச? நேத்து கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சியே அந்த பணமாடா?" "ஆமாம்மா, ரோகிணிக்கு தரேன்னு சொன்னேனே, இன்னைக்கு வேற அவ வரேன்னு சொல்லிட்டாளும்மா. அவ வேற டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, வந்து பணத்த வாங்கிட்டு நான் வந்து கையெழுத்து போட்டு குடுக்குறேன்னு சொன்னாம்மா. நான் வக்கீல்கிட்டலாம் கூட சொல்லிட்டேம்மா. இப்ப பணத்த காணோம்மா, எங்க போச்சுன்னு தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு அலற சத்தம் கேட்டு எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க. உடனே வந்து முத்து சொல்றாரு, "டேய் சும்மா பொய் பேசாதடா. பணத்த கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிற மாரி காமிச்சுட்டு, திரும்ப வந்துட்டு யார்ட்டயோ கொண்டு போய் குடுத்துட்டியா? என்னடா? என்ன வேல பார்த்துட்டு இருக்கிற நீயி? உடனே எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் யாரோ பணத்த தூக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பழிய போட போறியாடா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற? ஏன்டா என் பணத்த உண்மையாலுமே காணோம்னு சொல்லிட்டு இருக்கிற? நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கிறியா நீயி?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, "முத்து கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாத பேசாத, கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க." "சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. "டேய் மனோஜ், நைட் நல்லா யோசிச்சு பாரு. பணத்த எங்க வச்ச? ஒருவேளை பீரோல கீது வச்சுட்டு தூக்கத்துல எந்திச்சு உளறிட்டு இருக்கிறியா? நம்ம போய் பீரோல கீது செக் பண்ணி பாருடா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா எனக்கு தான் ரூமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்குப்பா நான் எந்த பீரோல போய் வைக்க போறேன்?" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் பீரோனா உனக்குன்னு தனியா இருக்கிற பீரோலாம் நான் ஒன்றும் சொல்லலை. எங்க ரூம்ல தானே கொண்டு வந்து ஏதாவது ட்ரெஸ் இதெல்லாம் வைக்கிறப்ப கொண்டு வந்து வைக்கவும் போகவும் இருக்கில்ல. அங்கே தான் வச்சுட்டு போய் இப்போ செக் பண்ணி பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போய் அங்கே போய் பார்த்தாங்கன்னா, அங்கே வந்து அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வைக்கிறது எனக்கு தெரியாதாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா வந்துட்டு, "டேய் நீ ஏதாவது யோசனையில் கூட கொண்டு போய் வச்சுருந்துருக்கலாம், போய் பாடுறா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் திட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் ரூமில் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. "அம்மா இல்லைம்மா, இங்கே பாருங்கம்மா, பர்ஸ் மட்டும்தாம்மா இருக்குது. நான் வச்சுருந்தேன் அந்த ஹேண்ட்பேக் மாதிரி, அதுக்குள்ளே தானே போட்டு வச்சுருந்தேன், அது மட்டும்தாம்மா இருக்குது. மற்றபடி பணத்தையவே காணாமா, பொய்யாம்மா சொல்லிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவன் சொல்கிறது பார்த்தா எப்படிங்க பணம் எப்படிங்க வீட்டில் நைட்டு வச்சது காலைல காணாமல் போகும், பணம் மட்டும்தான் காணாமல் போச்சு, யாராவது திருடங்க வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. "அவன் தான் ஏதோ உளறானா, நீ வேற கொஞ்சம் அமைதியாக இருக்கியா விஜயா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க பின்ன என்னங்க, நைட்டு கொண்டு வந்து காமிக்கிறான் நம்மக்கிட்ட, பணத்தை கொண்டு வந்து வைக்கிறான், அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா பை மட்டும் தான் இருக்குது, பணத்தை காணானா என்னென்னு சொல்கிறதுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு, கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போயிருக்காது, அவசரப்படாமல் இல்லை தேடி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்க தேடுறாங்க. ஆனால் எங்கள் மீனாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்திருக்காங்க. "அம்மா என்ன காலையிலேருந்து கிச்சன்லேருந்து டீ காஃபி எதுவுமே வரவே இல்லை, எங்கே போனா அந்த மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்துருக்க முத்து, "அதான் நேற்றே சொன்னாலம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு விஜயா, "ஆமாம் ஆமாம், இவன் மாசமாக்கியது இருக்காளா என்னமோ, இல்லை மூடி மறைக்கிறாங்க, கடைசியாக வந்து சொல்லுவாங்களா என்னமோ, அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாட்ட மட்டும் நேற்று மட்டும் போய் என்னமோ பேசிட்டு இருந்தானே, என்னன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஃபஸ்ட்டு மனோஜோடைய பணம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இவளை வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்து ஃபுல்லாக பணத்தை எல்லாருமே தேடி தேடி பார்க்குறாங்க, காணா. கடைசியாக வந்துட்டு அங்கே மனோஜோடைய பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு முத்துவோடைய கர்ச்சீப் ஒன்று கிடக்குது. இதை பார்த்துட்டு, "இது யார் கர்ச்சீப்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே ரவி வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு, "இது வந்துட்டு முத்து, நீ தானே இது கர்ச்சீப் இது மாதிரி மாடலில் யூஸ் பண்ணுவேன், எம்மின்ல டைப் பண்ணி வச்சுருப்பீல்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம் என்னது தான் இதில் போட்டிருக்கிறது, ஆமாம் என்னது மீனாவும் தான், எம்எம்னு போட்டிருக்குது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மனோஜ் சந்தேகமாக பார்க்குறாங்க. "என்னடா உன் பக்கத்தில் உன் மெத்தையில் பக்கத்தில் கடந்தனா உடனே வந்து நாங்கள் வந்து உன் பணத்தை தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு சந்தேக பறவையில் பார்க்குறியா" அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அப்பளையா பிடிச்சி பணத்தை காணான்னு சொன்னோன்னே, யாராவது வீட்டில் இருக்கவங்க எடுத்தாங்களான்னு, இப்போவும் காணான்னு சொல்லி சொன்னோன்னே, நான் எடுத்துருப்பேனான்னு சொல்லி நான் உன்னை பார்த்தது மட்டும் தான் கொடு, எதுக்கு நீ இப்படி கேட்குற? ஒருவேளை நீ தான் பணத்தை எடுத்துட்டியா? அம்மா இங்கே பாருமா, இவங்க இதில் எடுத்து வச்சிருக்க போகிறாம்மா, எடுத்து வச்சிருந்தா விளையாடாமல் கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து, "டேய் டென்ஷன் பண்ணாதடா, காலையிலேயே சவாரிக்கு போகிறது உருப்பட்டு உனக்கு பணத்தை தேடி கொடுத்துட்ருக்குறேன், பணத்தை நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறேன், நீ விளையாடுறியா நீ? ஏன்டா உன் பணத்தை நான் எதுக்குள்ள எடுக்க போகிறேன்? இது மாதிரி அடுத்தவங்க பணத்தை எடுக்கிறது, அடுத்தவங்க பணத்தை வாங்கி நம்ப வச்சு கழுத்தை எடுத்துகிட்டு ஓடுறது, இதெல்லாம் வந்து உன் புத்தி, என் புத்தியெல்லாம் கிடையாது, என்னை பாட்டி அப்படிலாம் வளர்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அப்போ அம்மா மட்டும் தான் என்னை அப்படி வளர்த்திருக்காங்கன்னு சொல்கிறேன், எடா பாருமா உங்களை எப்படி சொல்கிறான் பாருமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் சத்தம் போட்டுக்காமல் அடிச்சுக்காமல் பணத்தை தேடுங்கடா" அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. அடுத்து வந்துட்டு இங்கே மனோஜ் வந்துட்டு, "அம்மா எனக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியுமா, இது முத்து தான் வந்து எடுத்திருப்பான், அவன் வந்து எடுத்து வச்சுட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருக்காமா, ஒழுங்காக கொடுக்க சொல்லுமா" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு, "டேய் அடித்து பல்லையெல்லாம் கழட்டி கொடுத்துருவேன்டா, தேவையில்லாமல் என்னை வந்துட்டு வம்பிழுத்துட்டு இருக்காத, பணத்தை நான் எதுக்கிட்ட எடுக்க போகிறேன், நான் பணத்தை அடுத்து உங்களுக்கு கொடுத்தாண்ட பழக்கம், நான் எதுக்கிட்ட உன் பணத்தை எடுக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து ரவி சொல்கிறாங்க, "டேய் நீ ஒன்று பண்ணு, நீ ஒரு வேளைக்கு இதுட்டு திரும்பிக்கு இது நைட்டு வேறு எங்கேயாவது கடைக்கு இது கிளம்பி போனியாடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "டேய் சாப்பிட்டுட்டு கம்முன்னு தாண்டா படுத்துருந்தேன், எங்கேயுமே நான் போகலடா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு, "அப்போ கன்ஃபார்மாக திருடன் தாங்க யாராவது வந்திருக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, "அது அப்படி நைட்டு வந்து கதவை பூட்டின வாக்கில் இருக்குது, காலையில் வந்து வாக்கிங் போகிறக்கு நான் தான் கதவை ஓப்பன் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இரு விஜய், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, காலைல கதவை ஓப்பன் பண்ணி போனேன், ஆனால் வந்துட்டு கீழே வெளிக்கேட்டு நீக்கி இருந்தது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்பா நேற்று நைட்டு நான் சவாரி முடிச்சுட்டு நான் தானேப்பா கடைசியாக வரப்போ கேட்டை லாக் பண்ணிட்டு வந்தேனேப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாண்டா முத்து, ஆனால் வந்து கேட் நீக்கி இருந்ததுடா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு உடனே வந்து அண்ணாமலை, "இப்போ ஒரு வேளை வீட்டுக்குள்ளே யாரோ வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ, இவன் பணம் கொண்டு வந்த விஷயம் தெரிஞ்சு தான் யாரோ அப்படி பண்ணியிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. "வேறு யார்கிட்ட சொன்னேன் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னப்பா இப்படி கேட்குறீங்க, யார்கிட்டனா, நான் அங்கே வந்து அங்கே கடையில் வச்சு நான் வந்து வாங்கினது தெரியும்,
அப்படின்னு சொல்கிறாங்க. சரி யார்கிட்ட வாங்கினா, நாங்களும் நேற்றுலேருந்து கேட்குறோம், ஃப்ரெண்டுங்கிற யாரா அந்த ஃப்ரெண்டு, ஒரு வேளை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆளை வச்சு பின்னாடி வந்து தூக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முத்துவும் கேட்குறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது, அவங்களாம் பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம்டா ஏழைகள் விட பணக்காரங்களை தாண்டா நம்பவே முடியாது. பணத்தை பார்க்க பார்க்க அவங்களுக்குலாம் ஆசை வந்துருண்டா. ஆசை வந்ததுக்கப்புறம் இது மாதிரி இல்லை வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நீ சொல்லி யார்கிட்ட பணம் வாங்கன்னு சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மறுபடியும் கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கேட்குறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கடைக்கு அடிக்கடி வருவாங்க கஸ்டமர், அந்த கஸ்டமர்கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, அந்த கஸ்டமருக்கு பேர் இருக்குமில்ல, அட்ரஸ் இருக்குமில்ல, ஃபோன் நம்பர் இருக்குமில்ல, குடுறா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்பிக்கையான கஸ்டமர், எல்லாத்துக்கிட்ட நம்பர்லாம் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வெளியாளுக்கிட்ட அதை கொடுக்குற, உன் பணத்தை காணானே, அதனால தாண்டா யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ கால் பண்ணி யார் என்னன்னு சொல்லி கேட்பியா நீயே? ஏன்டா என்னுடைய மான மரியாதையில் கெடுக்கிறதா முடிவு பண்ணிட்டியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் சத்தம் போட்டு கேட்குறாங்க. இவன் இப்படியெல்லாம் கேட்டான் சொல்ல மாட்டான், நான் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலாம் யார்கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் வந்து பணம் மறுபடியும் வேறு வெளியில் எனக்கு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே வாங்கி வாங்கி பணத்தை தொலைச்சிக்கிட்டே இருப்பியா, ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கேட்குறாங்க மனோஜ். ஷாக் ஆகிறத பார்த்துட்டு என்னடா ஏன்டா ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுங்கிற அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அப்போ யோசிக்கிறாரு, நம்ம ஸ்டேஷனுக்கு போனால் இந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு எல்லாம் கேட்பாங்களே. கேட்டாங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சிருமே, அவ்வளோதான், நம்மளை வீட்டில் அம்மா தூக்கி போட்டு மூச்சு போடுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாடா, கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்டா வீட்டுக்குள்ளே பூட்டி இருந்த வீட்டில் வெளியில் கேட்டு ஓப்பனாக இருந்திருக்குது. அப்பா நான் ஒன்று பண்ணுறேன்ப்பா, நான் போயிட்டு அந்த ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்காங்க, அவங்க வீட்டில் கேமரா வந்து இருக்குல்லப்பா, ஏதாவது நம்மளது ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து ரவியும் போகிறாங்க. அங்கே போயிட்டு கேமராவை செக் பண்ணுறாங்க. கேமராவை செக் பண்ணுறப்போ பார்த்தா ஒரு ஆள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க ஒரு 3:30 மணிக்கிட்ட. அப்போ தான் தெரியுது, இது எப்படி வீடு பூட்டி இருந்த வாக்கில் அப்பா வந்து லுல்லாக்கு தானே போட்டிருந்தாரு, ஒருவேளை மாடி மேலேக்குது ஏறிக்கிது வந்துருந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் வந்துட்டு இந்த அப்படியே ஃபுட்டேஜ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, இது மாதிரி யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க 3:30 மணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜயா வந்து பார்க்குறாங்க அந்த வீடியோவை. பார்த்தோன்னே விஜயா சொல்கிறாங்க, இது சிந்தாமணியோடைய ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிந்தாமணியோடைய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு ஷாக் ஆகுறாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, இது சிந்தாமணியோடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு மீனா உள்ளேருந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு மீனாவும் பார்த்துட்டு, ஆமாம் இது சிந்தாமணியோடைய ஆள் தான், ஒரு தடவை ஏற்கனவே நான் போனப்போ இவனை நான் அங்கே வச்சு பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆமாம் இவனை நீ என்னடா சிந்தாமணி தெரிஞ்சவங்ககிட்ட மூலமாக பணத்தை வாங்கினியா? இல்லையடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இங்கே மீனாவுக்கு தோணுது, ஏங்க ஒரு வேலை வந்துட்டு ரோகிணியோட வேலையாக இருக்குமா அதெல்லாம், ரோகிணி வந்து இது மாதிரி பணத்தை வாங்குறதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் ஏதாவது பண்ணால் இந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்காம போச்சுன்னா டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மூலமாக வந்துட்டு இது மாதிரி கேடுகட்ட வேலையை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க, பார்த்தியாடா அவளாவது டைவர்ஸில் வந்து நோட்டீஸில் சைன் பண்ணி கொடுக்குறதாவது, அவள் இது மாதிரி தில்லால் அங்கடி வேலை பார்க்குறதுல தான் நம்பர் 1 ஆச்சேடா, இன்னும் நீ அவளை நம்பிட்டு இருக்கிற சைன் பண்ணி கொடுப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நாம பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லி நம்பிக்கையில் நம்ம வந்துட்டு அந்த பிள்ளைய வரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம், இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக கன்ஃபார்மாக நம்ம ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிரும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முழிக்கிறாரு திருன்னு.